டிஜே 360 குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட் நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். என் கூட இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில செயலாளர் அட்வொகேட் அஸ்வத்தாமன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தமிழக பாஜக எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சமூக வலைதளத்தில் வருத்தப்படுறாங்க. தமிழக பாஜக ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, அது இனி எப்படி எந்திரிக்கும், இனி தமிழ்நாட்டு அரசியலில் அது இரலவெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் உங்கள் கட்சியில் இருந்து வெளில போன பல ஆதரவாளர்களும் குற்றச்சாட்டுகளாகவும் குமரல்களாகவும் வச்சுக்கிறாங்க. எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க, எங்கள் கட்சியுடைய ஆதரவாளர்கள், இந்திய தத்துவத்தில் பயணிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு வருத்தப்படுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த வருத்தத்தை அட்ரஸ் பண்ணணும். அடுத்த கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது திட்டங்கள் எந்த அளவுக்கு தமிழகத்தில் நேர்மறை விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறதுங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போகணும். உதாரணத்துக்கு 2 கோடி பேருக்கு மேலே தமிழகத்தில் முத்ரா கடன் திட்டம், அந்த ஒரு திட்டத்தில் மட்டும் பலனாளிகள் தமிழகத்தில் மட்டுமே 2 கோடி பேர். 2 கோடினா 2 கோடி குடும்பங்கள், 2 கோடி லோனு தமிழகத்தில் மட்டும் ஒரு திட்டத்தில். இப்போ இதெல்லாம் கொண்டு போகணும். ரெண்டாவது பாட்டு, பிஜேபி விட்டு வெளியில் போனவங்க, அவங்க சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா என்ன பண்ணாலும் அவங்க குற்றச்சாட்டு சொல்ல தான் போகிறாங்க. இந்த பொதுவாக மதம் மாறினவங்க மாதிரி இல்லை, வெளியில் போனவங்க ஒரு வருஷத்தில் கூட போயிருக்கலாம்ல. மதம் மாறுவோம் மதம் மாறுவோம் மதம் மாற்றுவோம்னு சொல்லி மிஷினரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோஷங்களோடு போவாங்க. பொதுவாகவே நான் சொல்லுவேன், பான் கிறிஸ்டியன்ஸ் பார்த்திங்கன்னா டீசெண்டாக அவங்க மட்டும் வேலையை பார்ப்பாங்க. நம்ம ஹிந்துஸு கிறிஸ்டியன்ஸு அந்த ஒரு இது இருக்காது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மதம் மாறி இருப்பாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மதம் மாறி இருப்பாங்க. முந்தா நாள் வரைக்கும் மாரியம்மன் கோயிலில் கூழ் ஊற்றிருப்பாங்க, முருகனை கும்பிட்டுருப்பாங்க, பிள்ளையாரை கும்பிட்டுருப்பாங்க. இன்றைக்கி நீ கும்புறதெல்லாம் சாத்தான் அப்படின்வாங்க. நீ சாமிக்கு படைச்சி எடுத்துகிட்டு வந்திருப்பேன், உன் சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன்னுவாங்க. அந்த மாதிரி தான் சில பேர் பண்ணுறாங்க. இல்லை, பாஜக நேற்று வரைக்கும் இங்கே இருந்துட்டு பாஜகவிலேருந்து வெளில போனவங்க இவங்க முதல் ஆட்கள் கிடையாது. பல பேர் பல நேரத்தில் பாஜகவிலேருந்து வெளில போயிருக்காங்க, சில பேர் திருப்பியும் வந்திருக்காங்க. நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போது வெளியில் போனவங்களுடைய குற்றச்சாட்டுக்களை நான் ஏற்றுக்க முடியாது. என்ன சொன்னேன், கவலையாக தானே வெளில போயிருப்பாங்க. நான் எல்லாத்தையும் தான் அட்ரஸ் பண்ணுறேன்ல. நான் என்ன சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்கள், இந்த சித்தாந்தத்தில் பயணிப்பவர்கள், இந்திய சித்தாந்தத்தை நேசிப்பவர்கள், பாரத தேசம் வளர்ச்சி பாதையில் செல்லுவதை விரும்புபவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையை ஏற்றுக்கொள்ளுபவர்கள். ஏன் அது பாரத பிரதமராக மட்டும் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இன்னொரு சித்தாந்தத்தை ஏன் சொல்லக்கூடாது? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதே சித்தாந்தத்தெல்லாம் பேசலை. நான் ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன், ஃப்ரம் த வெரி பிகினிங். நீங்கள் பேசுகிற உங்களுக்கு சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறதுல மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது. முதல்ல ஃபேபியன் சோஷியலிசங்கிறது காங்கிரஸ் பார்ட்டியோடைய ஐடியாலஜி, இந்திரா காங்கிரஸோட ஐடியாலஜி. அதுவா இல்லை வேறு என்னன்றது நீங்கள் தான் முதல்ல கிளாரிஃபை. இல்லை, அப்போ இந்திய தத்துவங்கிற ஒரே கட்சி பிஜேபி தாங்கிறீங்களா? இந்தியாவில் வேறு எந்த கட்சியும் இல்லையா? இல்லை வேறு கட்சி உருவாகாதாங்கிற கேட்குறேன். நாளைக்கு அஸ்வத்தாமன் அவர்களுக்கே ஒரு மனக்கசப்பு வருது, இந்த கட்சியை விட்டு வெளில போகிறாரு. அப்போ நீங்கள் இந்த தத்துவத்தில் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தா அந்த தத்துவத்தோட தான் ஆரம்பிப்பீங்க. அப்போ நீங்கள் சொல்ல முடியுமா பாஜக மட்டும் இது வரைக்கும் எனக்கு மனக்கசப்பு வரலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அரசியல் இதுக்கு மேலே இருக்கும் கசப்பு. இதுக்கு மேலாம் புதுசாக ஒன்று வரப்போகிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பயணிப்பது ஆப்பர்ச்சுனிட்டிக்காக கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பயணிக்கிறவங்களுக்கு மனக்கசப்பு வரும். சித்தாந்தத்துக்காக பயணிக்கிறவங்களுக்கு எப்படி மனக்கசப்பு வரும்? ஏதாவது எடுத்துகிட்டு போகணுன்னு வர்றவங்களுக்கு மனக்கசப்பு இருக்கும். இதை எதிர்பார்த்து இது கிடைச்சா இதுக்காக நான் வரேன், இதுக்காக நான் எய்ம் பண்ணி ஒர்க் பண்ணுறேன், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், நான் ஐம் ஒர்க்கிங் ஃபார் ப்ரமோஷன், நான் கிடைக்கலன்னா கண்டிப்பாக மனக்கசப்பு வரும். பேப்பர் போட்டு அடுத்த கம்பெனிக்கு போவோம். பட் நான் ஏதாவது ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னு வரேன், இந்த பொறுப்பு வந்தால் நான் எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு தான் நினைப்பேன் ஒழிய, நான் பண்ணுற பர்பஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறது. எது வந்தாலும் இல்லைனாலும் நான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் சாதாரண பாரதிய ஜனதா கட்சியில் நான் அடிப்படை துணனாக 2 வருஷம் பொறுப்பு வேணான்னு சொல்லி பொன்னார் அவர்களுடைய தலைமையில் நான் வேலை செஞ்ச போதும் சரி, எல்ஜி அவர்களுக்கு கொடி பிடிச்சிட்டு ரோடோட சுற்றும் போதும் சரி, என்னால் அந்த டைமுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ பண்ணிகிட்டே இருந்துகிட்ருக்கேன். கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு கசப்பேடி வரப்போகுது. புரியுதுங்களா? அதனால் நான் ஒன்று சொல்கிறேன், இந்தியாவில் இந்தியன் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில் பயணிக்கிற ஒரே கட்சி பாஜக மட்டும்தான். வேறு எந்த கட்சியுமே இந்தியாவுடைய சொந்த அரசியல் தத்துவத்தில் பயணிக்கலை. ஆனால் பாஜக எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்திய தேசத்தினுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுது. எங்களுடைய பண்டிட் தீனதயாள் உபாத்யாயாஜி இந்தியாவுடைய அரசியல் தத்துவம் அப்படின்னு சொல்லி இன்டெக்ரல் ஹியூமனிசத்தை வரையறுத்ததற்கான காரணமே
இது எங்கள் கட்சிக்கான ஐடியாலஜியாக இருக்கணுன்றதுக்காக கிடையாது. இது இந்திய தேசத்தினுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அப்படின்றதுனால. இங்கே என்ன பிரச்சனை இந்தியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் ஃபாரின் ஐடியாலஜி. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சியாக எடுத்துக்கோங்க. தேசிய கட்சியிலேருந்து ஆரம்பிப்போம். காங்கிரஸ் வந்து திடீர்னு அவங்க வந்து இந்திரா பீரியடில் ஒரு ரெட் இது பேசினாங்க, மீன்ஸ் கம்யூனிசம் சார்ந்த, சோஷியலிசம் சார்ந்த. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திமுக எடுத்துட்டிங்கன்னா திராவிடியன் ஐடியாலஜி, அது வந்து காயின்டு பை கார்டுவெல். ஃபேபியன் சோஷியலிசம் ஃபாரின் ஐடியாலஜி. சோஷியலிசத்தை வந்து மக்களாட்சி மூலமாக அடைய முடியாது. மக்களாட்சி மூலமாக சோஷியலிசத்தை அடையிறது தான் ஃபேபியன் சோஷியலிசம். என்னுடைய கேள்வி இல்லை நீங்கள் ஒத்துக்கிறீங்க, பார்க்குறவங்களுக்கு புரியணும். இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே, அதுவும் திராவிட ஐடியாலஜி. கம்யூனிசங்கிறது கண்டிப்பாக இந்தியாவில் தோன்றலைன்றது உங்களுக்கு தெரியும். வேறு என்ன கட்சி இருக்குது? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஐடியாலஜியே கிடையாது. தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கை. இது விசிகாவுக்கு ஐடியாலஜி கிடையாதுன்னு எல்லாம் கொதிப்பாங்க. ஒரு மாநாட்டு திராவிடத்துக்கு நடத்துவீங்க, அடுத்த மாநாடு இப்போ உளுந்தூர்பேட்டையில் நடத்துறது தமிழக உளுந்தூர்பேட்டையில் தான் முன்னாடி ஆமாம் திராவிடத்துக்கு நடத்தினா, அதே இடத்துல தமிழ் தேசியத்துக்கு நடத்துகிறாங்க. அவங்களுக்கு ஐடியாலஜிலாம் ஒன்றும் கிடையாது. எது ஆளுங்கட்சியோ அவங்க இருப்பாங்க, அவ்வளோதான். நாம் தமிழர், தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுடைய ஐடியாலஜி எல்லாமே திராவிடம் என்கிற ஒரு ஃபாரின் ஐடியாலஜியை கவுண்ட்ரு பண்ணுறதுக்காக வந்தது தான் நாம் தமிழர். ஆதித்தனார் ஆரம்பித்தார்ல அந்த நாம் தமிழரே எதுக்காருன்னா, திராவிடம்ன்றது தமிழர்களை ஏமாத்துது, தமிழருடைய வாழ்வியலுக்கு அங்கே இடம் இல்லை, மற்ற மொழிக்காரங்கள்லாம் வந்து டாமினேட் பண்ணுறாங்கன்றதுக்கு தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ கவுண்டர் நரேட்டிவ் ஃபார் ஒரு ஃபாரின் ஐடியாலஜி. அதுக்கப்புறம் எல்டிடியோட இன்ஃப்ளூயன்ஸில் மறுபடியும் தமிழ் தேசியம் இங்கே பேசப்படுது. எல்டிடின்றது ஈழத்தமிழர் இணைந்தாலும் நாடுவாரி வேறு இலங்கை, அது நம்ம கூட தான் இருந்திருக்கணும், பட்டு இலங்கை வெளிநாடு தான். அப்போது அங்கே பேசுகிற அந்த ஐடியா அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு அது தேவை. ஏன்னா அங்கே சிங்கள இனவாதம் இருக்குது. அது தமிழகத்துக்கு தேவையான்னு பார்த்தா இல்லை. தமிழர்களுடைய ஐடியாலஜி என்ன? புறநானூற்றில் தென்குமரி வடபெருங்கல் குணக்கூட கடலா இல்லை குன்றுமலை காடு நாடு ஒன்றுபட்டு வழிமொழிய கொடிது கடிந்து கோல் திருத்தி படுவது உண்டு பகலாற்றி முழுதாண்டோர் வழிகாவல். இந்த தேசம் முழுவதும் இமயமலையிலேருந்து குமரி முனை வரைக்கும் ஒரே அறத்தால் தான் ஆளப்பட்டிருக்கிறது, ஒரே செங்கோலால் ஆளப்பட்டிருக்கிறது, புறநானூறு சொல்லுது. இது நம்மளுடைய ஐடியாலஜி. TJ 360 சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளில் பாஜக மட்டும்தான் டிக்ளேர்டு. பாஜக ஆரம்பிக்கப்பட்டதுடைய பர்பஸு இங்கே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுமே ஃபாரின் ஐடியாலஜியால் ட்ரிவன் பண்ணப்படுது. இந்தியாவுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கிறதே இந்த உலகத்துக்கே தெரியல, இந்தியர்களுக்கு தெரியல, இந்தியாவுக்கு தெரியல. இந்தியன் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில் நாம் வந்து ஒரு பார்ட்டியை ரன் பண்ணணுன்றது தான் வெரி பர்பஸ் ஆஃப் ஜனசங், வெரி பர்பஸ் ஆஃப் பாரதிய ஜனதா பார்ட்டி. ரைட், அக்செப்டட். நம்ம ஏன்னா புதுசாக ஆரம்பிக்கிறவங்க ஐடியாலஜியை டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வச்சுப்போம். இப்போது அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ சமீப காலங்களில் தமிழ்நாட்டிலே ரொம்ப காலமாக இருந்துட்டு வர ஒரு கூற்று என்ன அப்படின்னு சொன்னால், மோடி அமித்ஷா வந்து ரொம்ப பயஸ்டாக இருக்காங்க, நார்த்து சவுத்து குறிப்பாக குஜராத்துக்கு நிறையா கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறையா பேசப்படுது. சமீபத்தில் ஒரு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கூட நிறைய வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணல, ஆனால் ஒரு இடத்துல மட்டும் அந்த வார்த்தையை கொண்டு வர லெட் மீ வந்து கிளியர். நிறைய பேசப்படுதுன்னெலாம் சொல்லாதீங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்னார் இல்லை, அதுக்கு முன்னாடி திமுக சொல்லிச்சு, அதுக்கு முன்னாடி வந்து நாம் தமிழர் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த பெருவாரியான கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்து வச்சுட்டு தான் இருக்காங்க. அண்ணாமலை ஃபர்ஸ்ட் கிடையாது. ரிவர்ஸில் வாங்க. திமுக சொன்னிச்சு, நாம் தமிழர் சொன்னிச்சு, இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க. பட் டோன் டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறாங்க. அதாவது திமுக வந்து சொன்னாங்க, ஆமாம் மோடி அப்படி தான் பண்ணுறாரு அப்படின்னா, ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அப்படி பண்ணாதீங்க, சவுத் ஸ்டேட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து வித்தியாசமாக சொல்லியிருக்காரு. இதில் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனசு. எனக்கு இல்லை, நான் அது மாதிரி சொல்கிறவங்கள சொல்கிறேன். பெரிய ஒரு புரிதல் தான். நான் திமுக சொன்னாங்க, நாம் தமிழர் சொன்னாங்க, இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். இல்லை, அது அவர் சொல்கிறது செமிகண்டக்டர் விஷயம்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் டேட்டாவோட சொல்கிறாருங்கிறது தான் அவருடைய சப்போர்ட்டர் சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் எஸ் நீங்கள் நாமளே அதான் சொல்லிகிட்டு இருக்கோம். குஜராத் மாதிரியான ஸ்டேட்ஸு, உத்தரப்பிரதேஷ் மாதிரியான ஸ்டேட்ஸ் எல்லாமே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை சீக் பண்ணுறதுக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை அங்கே அந்த சீதோஷ்ண நிலையை பக்காவாக வச்சுருக்காங்க. தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இல்லை, வர்றவங்ககிட்ட 30%, 40% கமிஷன் கேட்குறாங்க. அங்கே வந்து எந்த இதுவுமே இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதனால் இங்கே வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அங்கே போகுதுன்னு பேசுறது வேறு யாருமே இல்லை, நீங்கள் சொல்கிற அதே அண்ணாமலை அவர்கள் தான். நான் கேட்குறேன், கம்பேரிங் வித் தமிழ்நாடு, பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா ஸ்ரீ சிட்டிக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்கு. இப்போ கூகுள் வந்து ஒரு உலகத்துடைய மிகப்பெரிய டேட்டா சென்டர் வைக்கிறான். எங்கே போச்சு? விசாகப்பட்டினம், ஆந்திரா. அது எங்கே இருக்குது? ஆந்திரா சவுத்து தான்.
சவுத்து தானே. சவுத்து கூட இல்லை, தமிழ்நாட்டு ஒட்டி தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 12 மணி நேரம். அப்புறம் இங்கே நம்ம இப்போ 3-4 இண்டஸ்ட்ரி, இப்போ கூட அந்த கீர்த்தனா அவங்கக்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு. நீங்கள் வந்து 3-4 இண்டஸ்ட்ரீஸ் வந்து ராயல் என்ஃபீல்டு உட்பட எல்லாமே பக்கத்தில் ஸ்ரீ சிட்டிக்கு போயிடுச்சு, என்ன பண்ணிட்டேன்னா அதெல்லாம் திமுக பண்ண தப்புங்க, ஒரு நாளில் டெசிஷன் எடுத்து அவங்க போயிருக்க மாட்டாங்க. ஸோ த கேஸ் என்ன அப்படின்னா, ஆந்திரா ஸ்ரீ சிட்டி டெவலப் ஆகிட்டுருக்கு. வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் நாங்கள் வந்து நார்த்துக்கு மட்டும் வளர்ந்துட்டு இருக்கு, சவுத்துக்கு வளரல அப்படின்னு சொன்னால், அதாவது இப்போ டேட்டாவோட குஜராத் நார்த்தும் கிடையாது, அது வந்து வெஸ்ட்டு. இல்லை சார், நார்த்துனே வச்சுக்கோங்க சார். நீங்கள் வந்து கும்மிடி புண்ணி தாண்டினாலே நார்த்து தான் உங்களை பொறுத்த வரைக்கும். நான் இருக்கட்டும், நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க, வாட் எவர் இட் மேபி, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், கொஞ்சமாவது சென்சிபிளாக சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களுடைய சென்சிபிள் ஆர்கியூமெண்ட்டில் கொஞ்சம் பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அந்த சென்சிபிள் ஆர்கியூமெண்ட் இல்லைன்னா சென்சிபிளுக்காக ஃபாலோ பண்ணவங்க வித்தின் நோ டைம் பவுன்ஸ் பேக் ஆகிடுவாங்க. ஸோ கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கும். இன்னொன்று நிறைய பேர் கவனிக்காமல் போன விஷயம், அதே செமிகண்டக்டர் பிளான்ட் நார்த் ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க. சார் தமிழ்நாட்டில் இருக்குது சார். தமிழ்நாடு ஓகே, நான் நீங்களே சொல்றேன் தமிழ்நாடு ஓகே சொல்லாதீங்க. காங்கிரஸ் பீரியட்ல வஞ்சிக்கப்பட்டது நார்த் ஈஸ்ட் இல்லைங்க, அதுவும் நம்ம நாட்டினுடைய ஒரு பார்ட் தான். அஸ்ஸாமுக்கு செமிகண்டக்டர் பிளான்ட் போயிருக்கு, அதை பத்தி யாரும் பேசுறது இல்லைங்க. அதான் எக்ஸாக்ட்லி. நீங்கள் வந்து நார்த் ஈஸ்ட்டில் ஏர்போர்ட்டே இல்லைங்க மோடி அவர்கள் வருவது. ட்ரெயின் கனெக்டிவிட்டி, ட்ரெயின் கனெக்டிவிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. அது வந்து அதை வளராமல் இருக்கிறது தான் நம்முடைய பாதுகாப்புக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னவங்க தான் காங்கிரஸ்காரங்க. நான் சொல்கிறது சதர்ன் ஸ்டேட்ஸில் என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட் இருக்குது, கர்நாடகா பாருங்கள், பெங்களூர் பாருங்கள், இல்லை வந்து ஆந்திரா பாருங்கள். கூகுளுடைய டேட்டா சென்டர், அவ்வளோ பெரிய டேட்டா சென்டர் இன்றைக்கி வந்திருக்கு ஆந்திராவுக்கு. இது எதுவுமே பார்க்காத நான் வந்து குஜராத்தில் இருக்கிற 2 இன்ஸ்டன்ஸை மட்டும் காத்துட்டு இந்த டேட்டான்னு எப்படி சொல்லுவீங்க? யாராவது புத்தி இருக்கிறவங்க அதை டேட்டான்னு சொல்லுவாங்களா? இல்லை இல்லை, நான் கேட்குறது தமிழ்நாட்டில் இதே ஆவடி பக்கத்தில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியோடைய செகண்ட் ஃபேஸ் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் இனாக்ரேட் பண்ணுறாரு, அந்த ஃபவுண்டேஷன் லே பண்ணுறாரு. நான் கூட இருந்தேன், திருவள்ளூர் கலெக்டர் இருந்தார் இங்கே தமிழ்நாட்டில். அப்போது நான் எதையுமே அதாவது நான் வசதியாக வந்து 2-3 இன்ஸ்டன்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுப்பேன், இங்கே இருக்கிற வளர்ச்சிகள்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் சரி. 4 வழி ரோடு 4 ரோடு வந்து வாஜ்பாய் போட்டார், 8 ரோடு வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து டெல்லி டு மீரட், செகண்ட் எங்கே சேங்ஷன் ஆச்சு? தமிழ்நாட்டுக்கு. குஜராத்துக்கு இல்லை, தமிழ்நாட்டுக்கு. சேலம் சென்னை 8 வழிச்சாலை. இன்றைக்கி உளுந்தூர்பேட்டைக்காரன் நான். உளுந்தூர்பேட்டைக்கும் சென்னைக்கும் நான் வந்து வந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்துகிட்டே இருப்பேன். 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுது உளுந்தூர்பேட்டையிலேருந்து சென்னை வர்றதுக்கு. இப்போது 8 வழிச்சாலை வந்திருந்ததுன்னு சொன்னால் அப்போ நம்ம எவ்வளோ பெரிய லாஸ். இன்றைக்கி வந்து உங்களுக்கு பெருங்களத்தூர் தாண்டறதுக்குள்ளே மூச்சு முட்டுது. ஆனால் மோடி வந்து ஃபேர் சைட் பண்ணி நமக்கு 8 வழிச்சாலை கொடுத்தாரு. அறிவுக்கு ஒவ்வாத சில பேர் வந்து அதை எதிர்த்து இன்றைக்கி வரவிடாத பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் டிராஃபிக்கில் போய் மாட்டி மொழி பிதுங்குறாங்க. சனி ஞாயிறு ஊருக்கு போகணும், தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு போகணுன்னா சென்னைக்காரனுக்கு வயிறுலாம் கலங்குது. ஆனால் 8 வழிச்சாலை வந்துருதுன்னா பாதி வாகனம் அந்த பக்கம் போயிருக்குமா? சேலம் கோயம்புத்தூர் போகிறவங்க எல்லாம் அந்த பக்கம் போயிருப்பாங்களா? இழந்துட்டோம். சரி, டிஃபென்ஸ் காரிடார் உத்தரப்பிரதேசுக்கு ஒன்று கொடுத்தாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒன்று கொடுத்தாங்க. அந்த டிஃபென்ஸ் காரிடாரும் 8 வழிச்சாலையும் ஒன்றா வந்தது. அந்த 8 வழிச்சாலை வந்து சேலம் பக்கத்தில் உங்களுக்கு டிஃபென்ஸ் காரிடார் வந்துருந்ததுன்னு சொன்னால் எத்தனாயிரம் பேருக்கு இங்கே வேலை கிடைச்சிருக்கும் தமிழ்நாடு. ஐடிஐ, பாலிடெக்னிக், இன்ஜினியர்ஸு நிறைய. நீங்கள் குவாண்டம் நெட்வொர்க் அமைச்சு தரேன்னு சொன்னாங்க மெட்ராஸ் ஐஐடி. டிஃபென்ஸ் காரிடார் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்று, தமிழ்நாட்டுக்கு ஒன்றுன்னு சொல்லி மோடிஜி அனௌன்ஸ் பண்ணும்போது மெட்ராஸ் ஐஐடி என்ன சொன்னாங்கன்னா, அந்த குவாண்டம் நெட்வொர்க் இங்கே அமைச்சு தரோம், ஏன்னா செக்யூர்டு கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும் இல்லையா, அதனால் குவாண்டம் நெட்வொர்க் அமைச்சு தரோம்னு சொன்னாங்க. குவாண்டம் நெட்வொர்க்கு அத்தனை பெரிய டிஸ்டன்ஸுக்கு ஐஐடியில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி நடத்தியிருந்தாங்கன்னா எவ்வளோ சாஃப்ட்வேருக்கு இங்கே வேலை கிடச்சிருக்கும். டெக்னிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க எல்லாருக்கும் வேலை கிடச்சிருக்கும் இங்கே. இண்டஸ்ட்ரி, அதோடைய கிளை இண்டஸ்ட்ரி. நீங்கள் உத்தரப்பிரதேசத்துடைய டிஃபென்ஸ் காரிடாருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, அது எக்கனாமிக்கலுக்கு எவ்வளோ ஹெல்ப் ஆகிருக்குன்னு ஏதாவது ஒரு ஏஐயில் கேட்டு பாருங்கள். என்ன நம்பாதீங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கு அதை கொடுத்ததை வேணான்னு சொன்னது யார்? கொடுத்ததை வேணான்னு சொன்னது யாரோ அவன் பேசின அதே மொழியில் தான் இன்றைக்கி நீங்களும் பேசுகிறீங்க. உங்களை ஃபாலோ பண்ணது எதுக்காக? நீங்கள் அறிவுபூர்வமாக பேசுகிறீங்க, நியாயமாக பேசுகிறீங்க, உண்மையை பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பொய் பேசுகிறீங்க, பாதி உண்மையை பேசுகிறீங்க, உண்மையை மறைக்கிறீங்க, அபாண்டமான ஒரு பொய்யை பேசுகிறீங்க. நான் பேசக்கூடாதுன்னு நினச்ச ஆனந்த், இது வரைக்கும் பாஜக கோர் கமிட்டி ஒரு முறை கூட அமித்ஷா அவருடைய வீட்டில் நடக்கலை. அடுத்த கேள்வி அதான் வைக்கலான்ட்டு இருந்தேன். ஏன்னா
சரி, அந்த அவர் சொன்ன குற்றச்சாட்டு இருக்கட்டும். பச்சையா புழுறாரு. இல்ல அந்த இல்ல நான் அவர்கிட்ட நான் கேள்வியா வச்சிடுறேன். இல்ல நான் இதை பதிலா சொல்லிடுறேன். அவர்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல, இல்லை. நான் இன்னொரு கூடுதல் கேள்வி இருக்கு, அதுக்கு சேர்த்து பதில் சொல்லிடுங்க. குறிப்பா திராவிடியன் பொலிட்டிக்ஸ் தமிழ்நாட்டில் வந்த பிறகு தேசிய கட்சிகளுக்கு பெரிய அளவுக்கு இங்கே கால் ஊன்ற முடியாததுக்கு காரணம் எல்லாம் டெல்லியை கேட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தமிழக மக்களுக்கு இருக்குது. நம்ம ஏன் தமிழர்கள் டெல்லியில் இருக்கிறவங்க சொல்கிறதை கேட்டு செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ அதோட சேர்த்து தான் இவர் இதை கனெக்ட் பண்ணியிருக்கார். அப்போது அதுக்கான பதில் என்ன? பாஜக இன்றைக்கும் அப்படி தான் இருக்கா? டிஜே 360 சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேங்க, என்றைக்குமே பாஜக அப்படி இருந்ததில்லை. நீங்கள் வாஜ்பாய் அவர்கள் எங்களுடைய முதல் பிரதமர், அதுக்கப்புறம் மோடி அவர்கள் 2வது பிரதமர். கரெக்டாக இதுதானே பாஜகவுடைய பீரியடு. மற்றதெல்லாம் யார் பீரியடு? காங்கிரஸ் பீரியடு. மொரார் தேசாய் இருந்தார், கூட்டணி அரசுகள் இருந்தது, மேஜர் காங்கிரஸ் இருந்தது. இந்த சென்ட்ரலிஸ்ட், அதாவது டெல்லி தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும், நேஷ்னலிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவ், மாநில அரசுங்களை கலைச்சிருவோம், 356 போட்டுருவோம், இது எல்லாமே பண்ணது காங்கிரஸ். எல்லாத்தையும் தூக்கிட்டு நீங்கள் எங்கள் பேர் ஓட்டேரி நரி பேரில் எழுது அப்படின்னு எங்கள் பேரில் எழுதி வச்சிடுறீங்க. என்னங்க இது? அறிவுக்கு ஒவ்வாதத்தனம். நான் கேட்குறேன், வாஜ்பாய் அவர்களுடைய பீரியடில் தமிழகத்துலேருந்து எவ்வளோ மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க? லிஸ்ட் எடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் இருந்து எவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து இருந்தது. அப்போ டிஎம்கே கூட அலையன்ஸ். அப்புறம் எப்படி பேசுவீங்க? 2வது, இதில் சொல்கிறீங்கல்ல, அமித்ஷா அவர்களுடைய இல்லத்தில் கோர் கமிட்டி ஒரு முறை கூட நடந்தது கிடையாது. இங்கே தமிழகத்தை ரிலீஸ் பண்ணது சார், கோர் கமிட்டியை மீட் பண்ணார் சார் அவர். அது மீட்டிங், நான் இந்த மீட்டிங் கிடையாது. இது எப்படி நீங்க கோர் கமிட்டியை மீட்டிங் பண்றாரு, மீட்டிங் இல்ல. இது என்னங்க, நான் என்ன கேட்குறேன், இப்போ சிஎம் அமைச்சரவை கூட்டம் நடத்துறாரு, 3 மாதத்துக்கு ஒரு தடவை பீரியாடிக்கலாக நடக்குது. அந்த அமைச்சரவை அப்படியே மொத்தமாக சேர்ந்து போய் தமிழ்நாடு கவர்னரை சந்திக்கிறாங்கன்னு வைங்க, ஃபார் இன்ஸ்டன்ஸ். அது நடந்திருக்கு. இது இப்போ நீங்கள் ஒன்றே ஹைப்போதெட்டிக்கல் வர முடியாது. தமிழ்நாடு கவர்னரை சந்திக்கிறாங்க. அப்போ அமைச்சரவை கூட்டம் தமிழ்நாடு கவர்னர் தலைமையில் நடந்ததுன்னு அர்த்தமா? அமைச்சர்கள்லாம் போய் தமிழ்நாடு கவர்னரை சந்திச்சாங்கன்னு அர்த்தமா? இங்கே கோர் கமிட்டி அப்படிங்கிறது 3 மாதத்துக்கு ஒரு தடவை நடந்துக்கிட்டே இருக்கும். இதே அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும்போது நடத்திக்கிட்டே இருப்பார். கோர் கமிட்டி நடந்துக்கிட்டே இருக்கும், மணிக்கணக்கில் நடக்கும். நிறையா இங்கே நடந்த கோர் கமிட்டியில், சென்னையில், மதுரையில், கன்னியாகுமரியில் இங்கே நடந்த கோர் கமிட்டிக்கு அமித்ஷா வந்திருக்கார், மோடி வந்திருக்கார், பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ்லாம், பெரிய பெரிய பொறுப்பாளர்கள்லாம் வந்திருக்காங்க, இங்கே கலந்துட்டு இருந்திருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் கட்சி விட்டு போகிறார். அண்ணாமலை அவர்கள் கட்சி விட்டு போனதுக்கப்புறம் இங்கே ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவும் போது இங்கே இருக்கிற கேடரஸுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்னு தெரில. ஏன்னா ஒரு பக்கம் அவங்க பொருள் கிளப்பிட்டுருக்காங்க, அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்தோன்னு சொல்லி. நான் இப்போ நீங்கள் என்ன ஓப்பனாக பேச வைக்கிறீங்க. இந்த புழுகு மூட்டைக்கெல்லாம் மேலே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் இங்கே இருக்கிற கோர் கமிட்டிக்கு. அதனால் எல்லோரும் டெல்லிக்கு வர வச்சு அவர் மீட் பண்ணி அவர் சொல்ல வேண்டியதை சொல்லி அனுப்பிச்சி விட்டார். இட் இஸ் நாட் அட் ஆல் ஏ கோர் கமிட்டி. ஒரு பொலிட்டீஷியனா, இல்லை ஒரு பொலிட்டிக்கல் என்ஜிஓவா, இல்லை நான் இளைஞர்களை கவர நினைக்கிற ஒரு லீடர், நான் நிறையா படிச்சுட்டேன், மாறி மாறி இதை படித்தேன், அதை படித்தேன், ஏதோ படித்தேன், நிறையா படித்தேன், நீங்கள் என்ன வெளில சொல்ல விரும்புகிறீங்க? அப்போ இவ்வளவு அப்பேரண்ட்டான பொய்களை சொன்னீங்கன்னா எப்படி உங்களுடைய ஒரு அரசியல் எடுபடும்? ஒரு சகோதரனாக அவங்க மேலே இருக்க அக்கறையில் சொல்கிறேன். நான் பிஜேபி நீங்கள் விமர்சிச்சிட்டிங்கன்னு சொல்லலை, பழகியிருக்கோம். நான் அவங்க மேலே இருக்க அக்கறையில் சொல்கிறேன். இவ்வளவு அப்பட்டமான பொய்களை சொல்லி நீங்கள் அரசியல் பண்ணால் எப்படி இந்த அரசியல் தமிழக மாணவர்களிடம், தமிழக இளைஞர்களிடம், தமிழக மக்களிடம், தமிழக பெண்களிடம் எடுபடும்? நான் இப்போ கேட்டேன், நீங்கள் எவிடன்ஸ் காட்டுங்க. எத்தனை கோர் கமிட்டி மீட்டிங் அமித்ஷா அவர்களுடைய இல்லத்தில் டெல்லியில் நடந்தது? இப்படி போய் சொல்லி ஒரு அரசியல் செய்யணுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. நிச்சயமா. இப்போ அடுத்த டாபிக் வந்துடுவோம். தமிழக அரசியலில் பெண்களை குறிவைத்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப காலமாக பார்த்துட்ருக்கோம். கருணாநிதி காலத்தில் அது ரொம்ப பீக்கில் இருந்தது. அதை தொடர்ந்து சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரை ஒரு பெண்ணோட, ஒரு நடிகையோட கனெக்ட் பண்ணி அரசியல் பொருசலாக ஒரு இடத்துல பேசுகிறாரு. அதை தொடர்ந்து தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னொரு நடிகையை எதிர்க்கட்சி தலைவரோட கனெக்ட் பண்ணி ஒரு கார்ட்டூன் போடுறாரு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஆண்களுடைய ஈகோவை செட்டில் பண்ணுறதுக்கு பெண்களை அரசியல் காயாக பயன்படுத்தக்கூடிய அரசியலை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொன்னாலும் உங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் சரி அந்த மாதிரியான சில கமெண்ட்களை பாஸ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது சமூக வலைதளத்தில் பேசப்படுது. சமீபத்தில் உங்கள் கட்சியில் பொறுப்பில் இல்லைனாலும் உங்கள் கட்சியோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய ஒருவர், அவர் இந்த நிகழ்ச்சியோடைய தரத்துக்கு அவர் இல்லைங்கிறதுனால நான் அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை, அவர் உங்கள் கட்சியிலேருந்து வெளில போன ஒருத்தருடைய மனைவியை பற்றியும் உங்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய இன்னொரு கவுன்சிலரை பற்றியும் இவ்வளவு தரைக்குறைவாக பேசுகிறத இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்றுக்க முடியாது. என்ன நடவடிக்கை? இப்போ வெளியில் இருக்கிறவங்களும் உங்களை நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல நான் இல்லை. ஆனால் எங்களுடைய ஐடியாலஜிக்கு இது சற்றும் பொருந்தாத ஒரு விஷயம். நான் அதை பற்றி ஒரு பதிவு கூட போட்டிருக்கேன். எங்களுடைய லெகசி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு
டெக்கோரமான, ஒரு மரியாதைக்குரிய, ஒரு பாரம்பரியமிக்க இந்திய சமூகத்தில் பெண்கள் எப்போதுமே சரிசமமாக பார்க்கப்பட்டவர்கள் என்பதை உளப்பூர்வமாக நம்புகிற ஒரு தத்துவத்திலிருந்து வந்தவர்கள் நாங்கள். ஒரு படி மேலே கூட சொல்லலாம் நீங்கள். அவங்கள தான் தாய், நாடு, தாய் மண்ணு, பெண்ணை மையமாக தான் உங்களுடைய ஐடியாலஜி. நான் அடுத்து அதான் சொல்ல வரேன். ஒரு தேசத்தை எப்படி வேணால் உருவகப்படுத்தலாம். நாங்கள் வந்து எங்களுடைய தாயாக தான் உருவகப்படுத்திருக்கிறோம். பெண்ணாக நாங்கள் வந்து எங்களுடைய பாரதத்தை தாயாக உருவகப்படுத்தி நாங்கள் டெய்லி அவங்கள வணங்குறோம் அப்படின்னும் போது, தவறியும் பெண்கள் என்பதற்காக அவங்கள வந்து ரோப் பண்ணுறது, அவமானப்படுத்துறது, இல்லை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஒரு ஆணை காயப்படுத்துவதற்கு அவனுடைய இல்லத்தில் இருக்கிற பெண்களை கொண்டு பேசுவது, இது எல்லாமே வந்து எங்களுடைய தத்துவத்தில், எங்களுடைய பாதையில் சுத்தமாக அதற்கு இடமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் கூட இடம் கிடையாது. அதனால் இது வந்து நீங்கள் சொல்கிற எதையுமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன நடவடிக்கை இனி? அதாவது எல்லா கட்சியிலையுமே இது தொடருது. சமீபத்தில் பார்த்தோம், மத்திய பிரதேஷில் ஒரு பாஜக எம்எல்ஏ பெண்களை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க. நல்ல வேளை அது பாஜக கட்சியில் இருக்கிற மற்ற எம்எல்ஏவை தான் முதல்ல அதை விமர்சனம் பண்ணி வெளில வராங்க. அந்த விஷயத்தில் நான் பாஜகவை பாராட்டுறேன். இல்லை இது இப்போ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாஜகவினரே இது மாதிரியான, இப்போ மற்ற கட்சிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு திராவிடியன் இன்ஃப்ளூயன்ஸில் இங்கே இருக்கிறவங்க கூட அது மாதிரி பேசிட்டா கூட, ஒரு திராவிட கட்சி அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி பிஜேபி அதை அக்செப்ட் பண்ணாது. ஃபஸ்ட்டு வாய்ஸ் அவுட் வந்து பிஜேபியிலேருந்து தான் இருக்கும். முதல் எதிர்ப்பு குரல் பிஜேபியிலேருந்து இருக்கும். ஏன்னா இது எங்களுடைய இயல்பு கிடையாது. இட்ஸ் நாட் அவர் நேச்சர். இது நாங்கள் பண்ண மாட்டோம், இது நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நம்முடைய பேசிக் நேச்சர் வந்து பெண்களை தெய்வமாக வழிபடுவது. இந்த தேசத்தை நம்ம பெண்ணாக தான் உருவப்படுத்தி வழிபடுறோம். ஆகையால் இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கும். என்றைக்குமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் தவறுதலாக எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்தால் கூட அதோடைய எதிர் விளைவுகள் முதல்ல பிஜேபியிலேருந்து தான் இருக்கும். அதான் மற்ற கட்சிக்கு எங்களுக்கு வித்தியாசம். இப்போ பெண்கள்லேருந்து அப்படியே இளைஞர்களுக்கு வருவோம். சமீபத்தில் நடந்த போராட்டங்கள், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ராஜினாமா, அப்புறம் வந்து நிறையா பொறுப்பாளர்கள் மாற்றம் பாஜகவில் ஏற்பட்டிருக்கு. புதிய தலைவர் வந்திருக்காரு, அவருக்கான புதிய அணியை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. வரக்கூடிய தேர்தலில் 2029 60 கோடி இளைஞர்கள், குறிப்பாக ஜென்சி அண்ட் மில்லினியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, 1987 2010 அந்த வாக்கில் பிறந்தவங்க வரைக்கும் பல பேர் ஓட்டு போட போகிறாங்க. 60 கோடி. ஸோ 15 வருஷம் ஆகிடும் பாஜகவினுடைய ஆட்சி. அப்போ 15 வருஷம் முன்னாடி நாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த 60 கோடியில் பல பேருக்கு தெரியாது. ஸோ இதற்கான என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க? ஏன்னா உங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்கே இது ஒரு ஆதங்கமாக இருக்குது. இளைஞர்கள் நம்ம பக்கம் இல்லையா, மோடி வந்து வீக் ஆகிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி. இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் உலக அளவில் இருக்கிற நிறையா வந்து இந்த டீப் பாலிடிக்ஸ், டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ், இந்த மாதிரியான சில ரகசிய அமைப்புகள், ரகசிய செயல்பாடுகள் வந்து இந்த ஜென்சி மாதிரியான அந்த கேட்டகரியில் இருக்க இளைஞர்களை தவறாக வழிநடத்தி தேசத்துக்கு எதிரான, அவங்க சார்ந்திருக்கிற தேசத்துக்கு எதிரான ஒரு மனப்பான்மையை விதைச்சு பல நாடுகளை கவுத்துருக்காங்க. பங்களாதேஷ், இலங்கை, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது இந்தியாவுக்கும் இந்த மாதிரியான ஒரு டீப் ஸ்டேட் அச்சுறுத்தல் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு ஒரு கெடுவாய்ப்பாக இந்தியன் கம்பெனி சோஷியல் மீடியா எதுவும் இல்லை. எல்லாமே ஃபாரின் கம்பெனி சோஷியல். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சோஷியல் மீடியாவும் ஃபாரின் கம்பெனி. அந்த அல்காரிதம் ஃபாரின் கம்பெனி, ரொம்ப பயஸ்டாகவும் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. பிரதமருடைய வீடியோவை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இப்போ நார்மலாக ஒரு இன்ஃப்ளூயன்சருடைய வீடியோவை கூட சொல்லாமல் கொள்ளாமல் ரிமூவ் பண்ணால் அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு வரும். அப்போது ஒரு நாட்டுடைய, உலகத்தினுடைய பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலக மாநாட்டுக்கு போனால் எல்லா உலக தலைவர்களும் வந்து க்ரீட் பண்ணக்கூடிய, ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவருடைய வீடியோவை நீ ஜஸ்ட் லைக் தட் ரிமூவ் பண்ணுற அப்படின்னும் போது அதை தான் கூப்பிட்டு பம்பர் பண்ணி அனுப்பிச்சாங்க நம்ம ஆளுங்க. பட் இந்த மாதிரியான பயாஸ்டு அல்காரிதம் இருக்குது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஷேடோ பேன்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, லோக்கலைஸ்டாக நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போது இதை வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே வந்து பல விஷயங்கள் இதுக்காக யோசிச்சுட்ருக்காங்க. ஜென்சியை போய் அப்ரோச் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் நான் இதை கொஞ்சம் முன்னாடியே தான் ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய இதில் வந்து நான் நிறைய இளைஞர்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். கைதேர்ந்த பத்திரிகையாளர்களை சந்திப்பதை எல்லாம் விட்டுட்டு நார்மலாக யார் வேணால் எனக்கு கேள்வி கேளுங்க, யார் வேணா, எந்த இளைஞர் யூடியூப் சேனல் கூட நீங்கள் வந்து இளைஞர்கள் வந்து வரும்போது அதுக்கு வாய்ப்பு தந்து வீடியோ கொடுக்குறீங்க. யூடியூப் சேனல்லே இல்லை, யாரோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, யார் வேணா, நீங்கள் யார் வேணால் உங்கள்கிட்ட இருக்கிற கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேளுங்க. பிகாஸ் எனக்கும் தெரியணும். ஏன்னா இப்போ நான் 4 டிகேட் வாழ்ந்துட்டேன்.
40 வயசு இப்போ ரீச் பண்ணுறேன் நான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுடைய மூட் எனக்கு தெரியாமல் போயிடக்கூடாது. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தெரியாமல் போயிடக்கூடாது. 60% இருக்கிற பாப்புலேஷனோட பிரச்சனை தெரியலனா நான் எப்படி நல்ல பொலிட்டிஷியனாக இருக்க முடியும்? ஸோ நான் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் அவங்கள கூப்பிடல, அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கூப்பிட்றேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய டைம் லைனில் நிறைய காலேஜஸ் போய் பேசிகிட்டு இருக்கேன். ஏஐ பற்றி பேசுகிறேன், ஸ்டார்ட் அப் பற்றி பேசுகிறேன். இளைஞர்கள் வந்து இந்த வேலைக்கு போகிற மனநிலையிலேருந்து ஸ்டார்ட் அப் மனநிலைக்கு வரணும். ஏன்னா ஸ்டார்ட் அப்புக்கான ஒரு சீதோஷ்ண நிலை இந்தியாவில் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அப்பாட்ட போய் காசு கேட்க வேணாம், மோடிஜிகிட்ட காசு கேளுங்க, அவர் கொடுப்பார். அதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். 3 வருஷம் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, சீடு ஃபண்ட் இருக்குது, 20 லட்ச ரூபா உங்களுக்கு சும்மா கொடுத்து நீங்கள் வச்சுக்கோ பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம மாணவர்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் போய் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது இப்படி எல்லா லீடர்ஸும் பிஜேபியில் டாப் டு பாட்டம் இந்த மாதிரி சாதாரண நிலைமையில் இருக்கவங்கலேருந்து மேல் நிலைமையில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே ஜென்சி, அண்டர்ஸ்டாண்டிங் ஜென்சி. இட் இஸ் நாட் அஸ் இஃப் மீட்டிங் ஜென்சி. நாங்கள் வந்து ஜென்சி, ஜென் ஆல்ஃபா இவங்களெல்லாம் போய் மீட் பண்ணுறோம், 2K கிட்ஸை போய் மீட் பண்ணுறோம், அப்படி கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங். கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ் நிறைய பண்ணுறீங்க. Q&A பண்ணுறோம், Q&A பண்ணுறேன். நான் பர்சனலாக நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதே போல் எனக்கு வந்து என்னை விட வயது ஒரு டிகேட் கம்மியாக இருக்கவங்ககிட்ட, அதை விட கம்மியாக இருக்கவங்கள்ட்ட பேசும்போது ஐ ஃபீல் எனர்ஜைஸ். நாமளும் கொஞ்சம் யூத் ஆன மாதிரி, நாமளும் அந்த காலேஜ் லைஃபுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. நல்லா இருக்குது பைதவே. ஸோ தட் வந்து நாம் அதை நோக்கி போயிட்டுருக்கோம். அவங்கள பார்க்குறோம், அவங்கள்ட்ட பேசுகிறோம், அவங்களுடைய உணர்வுகள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். இப்போ அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையாக நான் பார்க்குறது பிரச்சனைன்னு இல்லை. ஒருவேளை நான் லா காலேஜ் படிக்கும் போதும் இந்த அளவுக்கு சோஷியல் மீடியா இருந்ததுன்னா நானும் அப்படி தான் பார்த்துட்டே இருந்திருப்பேன். ஏன்னா அப்போ ஆர்கூட்டத்தை தவிர இல்லை, எதுவும் இல்லை. பட் இப்போ ஒரு வேளை இருந்ததுன்னா நாமளும் அப்படி தான் நிறையா ரீல்ஸ் பார்த்துருப்போம். இப்போ இருக்கிற எல்லா ஜென்ரேஷனுமே நிறைய ரீல்ஸ் பார்க்குறாங்க. ஸோ தட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக ஈஸியாகிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஒரு சிகரெட் கம்பெனி, உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ப்ராப்பகண்டாங்கிறத பிஆர்னு ஷேப் பண்ணாங்க பார்த்தீங்களா. சிக்மன் பிராடோட சொந்தக்காரர் ஒருத்தர், அவர் பேர் மறந்துட்டேன், அவர் தான் வந்து இந்த பிஆர்ன்ற இந்த கான்செப்ட்லாம் எவால்வ் பண்ணுறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா அந்த அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி அவன் வந்து சிகரெட் மார்க்கெட்டை அதிகம் பண்ணணும். இப்போ ஆண்கள் மட்டும் தான் சிகரெட் குடிக்கிறாங்க, பெண்கள் சிகரெட் குடிக்கல. பெண்கள் சிகரெட் குடித்தா தானே 50% மார்க்கெட் உள்ளே வரும். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு பெண்களெல்லாம் ஒரு ரேலி போக வச்சு, இது ஒரு பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்லாம் தம் அடிக்கிறத வச்சு அதை வச்சு ஒரு கேம்பெயின் மாதிரி ரன் பண்ணி ஃப்ரீடம்ன்ற ஒரு இதில் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான பிஆர் இப்போ நீங்கள் கோயபல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்து இப்போ நம்மளுடைய மெக்காலே எஜுகேஷனே ஒன் டைப் ஆஃப் கோயபல்ஸ் தியரி தான். நீங்கள் மெக்காலே எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி இருக்காது. ஏன்னா இந்திரா காங்கிரஸுக்கும் இந்தியன் தேசிய காங்கிரஸுக்கும் வித்தியாசம் இருக்காது. வந்து சுபாஷ் சந்திர போஸுடைய போராட்டங்கள் இருக்காது. நீங்கள் இந்திய மன்னர்களுடைய வீர தீரங்கள் இருக்காது. இந்திய மன்னர்கள் தோற்று போன கதை தான் இருக்கும். நீங்கள் வந்து 13 தடவை வந்து கொள்ளையடிச்சிட்டு போனோன்னா முயற்சியோடைய அடையாளம்னு படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த தியரி தான், இந்த ப்ராப்பகண்டா தியரி தான். நீங்கள் அதில் படிச்சுட்டு வெளில வரும்போது தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும்னு படிச்சுட்டு நீங்கள் ஈவேராமசாமி எவ்வளோ கெட்டது பண்ணாரு சொன்னாலும் உங்களால் நம்ப முடியாது. ஏன்னா டெக்ஸ்ட் புக்கில் படிச்சிட்டிங்க. ஸோ இது எல்லா ஜென்ரேஷன்லேயும் அப்படி எல்லா நாடுகளையும் இருந்த ஒரு பிரச்சனை. இப்போ சோஷியல் மீடியா அக்சஸில் இது பெர்சிப்டேட் ஆகிருக்கு. ஏன்னா உங்களுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்க்ரீனில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்க்ரீனில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி விஷுவலாக நீங்கள் டெக்ஸ்ட்டாக இல்லை வந்து ஃபோட்டோவாக காட்டுறத விட நீங்கள் விஷுவலாக காட்டும்போது அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். தொடர்ந்து இந்த தேசத்துக்கு எதிரான ஒரு ரீல்ஸ்லாம் வந்துன்னே இருக்குன்னு வைங்களேன், என்ன ஆகும்? நாடு நல்லா இல்லைன்னு தான் தோணும். மோசமான நாட்டில் இருக்கோம் நம்ம. இப்போ நேச்சுரலாக நீங்கள் வந்து பாருங்கள், நம்ம எத்தனால் இப்போ ஒரு நாடு ஒரு உலக அரசியல் ஜியோ பாலிட்டிக்ஸோடைய சோர்ஸ் என்ன பார்த்திங்கன்னா ஃபியூயலும் எனர்ஜியும், ஆயில் கரண்ட்டு, இது 2 தான். உலகத்தில் நடக்கிற எல்லா சண்டைக்கு தான் காரணம். உலகத்தில் எங்கேயாவது பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா இதான் காரணம். உலகத்தில் ஒரு தலைவர் பேசுகிறார், எல்லாத்துக்கும் பின்னாடி இது 2 தான் இருக்கும், ஃபியூயல் அண்டு கரண்ட் எனர்ஜி மெட்டீரியல். இந்த 2த்துலேயுமே ஒரு நாடு செல்ஃப் ரிலையண்ட் ஆகுது, சுயசார்படையுது அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டை ஒரு வேளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த 2த்துக்குமான முயற்சியில் இந்தியா இருந்துகிட்ருக்கு. நீங்கள் க்ரூட் ஆயில் இம்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3.5 லட்சம் கோடி நம்ம வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோன்னா ஸ்லைட்டாக வந்து என்ன பண்ணுறோம், பயோ எத்தனால் பக்கம் போகிறோம். பயோ எத்தனாலுக்குள்ளே நம்ம போயிட்டு இந்த க்ரூட் ஆயில் இன்ஸ்டடாக பயோ எத்தனாலை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா விவசாய பொருட்கள் இருந்து தான் அது கிடைக்கிது. அரிசி உமி, கோதுமை உமி, மக்காச்சோளம், கரும்பு இதுலேருந்து கிடைக்கிது. நான் கூட எங்கள் கடலூர் மாவட்டத்தில் வீணாக போகிற முந்திரி பழத்துலேருந்து பயோ எத்தனால் தயாரிக்கிறதுக்கு ஒரு ரிசர்ச் பேப்பரை ஐஐடியோடு சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இண்டஸ்ட்ரி போகிறதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா வேஸ்ட்டாக போகிற பொருள்லேருந்து வருது.
அப்போது இங்கே 40% மேலாக விவசாயத்தில் இண்டல்ஜ் ஆகிட்டு இருக்கிற ஒரு கண்ட்ரி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 20% பெட்ரோலில் பிளெண்ட் பண்ணிட்டோம். 20% அந்த இம்போர்ட் நம்ம 3.5 லட்சம் கோடியில் நமக்கு மிச்சம் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நீங்கள் அதோடைய எத்தனால் கலப்பு அதிகமாக போக போக ஃப்ளெக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டீங்களா? 80% எத்தனால், 20% கேசோலின். ரேஸ் காருக்கெலாம் போடுறது அது. கரெக்ட். அது ஒன்றும் தரம் குறைந்தது கிடையாது. ரேஸ் காருக்கெலாம் போடுறது அது வருது. இப்போ நம்ம 100% எத்தனாலில் ஓடுற வாகனங்களுக்கு நம்ம கேட்டிருக்கோம். நீங்கள் 100 ரூபா பெட்ரோலு, எத்தனால் 60 ரூபா, எந்த கார் வாங்குவீங்க? எத்தனால் கார் தான். எத்தனால் கார். கேஸுக்கு நிறைய பேர் ஆஃப் பண்ணுறதுக்கு ரீசன் அதானே. எத்தனால் கார் வாங்கிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக இவி அண்ட் எத்தனால் காருக்கு நம்ம எல்லாமே போயிட்டோம்னா பொல்யூஷன் குறையும் எத்தனாலால். பொல்யூஷன் குறையும், விவசாயிகளுக்கு லாபம், கார்பன் ரீசைக்கிள் ஆகும். CO2 வெளில வருதா, CO2 எமிஷன் கம்மி எத்தனாலில். CO2 வெளில வருதா, அந்த CO2 செடி கொடிகள் சாப்பிட்டுக்கும் ஒளிச்சேர்க்கைக்காக. திருப்பி அந்த விவசாய பொருட்கள் இருந்தால் மறுபடியும் வருது. ஸோ ரீசைக்கிள், அந்த இது வந்து சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகும். எல்லா விதத்துலேயும் நல்லது. ஆனால் பெட்ரோல் கம்பெனிக்காரனுக்கு, க்ரூட் ஆயில் இண்டஸ்ட்ரியில் இருக்கவனுக்கு, வேர்ல்டு ஜெயண்ட் கம்பெனிக்கு, அமெரிக்காவுக்கு எல்லாருக்குமே நஷ்டம். அமெரிக்கா இன்றைக்கி அமெரிக்காவாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த க்ரூட் ஆயில் பிஸ்னஸ் தான். டாலர் இல்லைன்னா அமெரிக்கா இல்லை. அமெரிக்கா ஒரு டாலர் தேசம். இப்போது அந்த 3.5 லட்சம் கோடி அந்த இம்போர்ட்டுக்கான அந்த டாலருடைய ஷேர் முடியுது. இப்போ நீங்கள் தான் ஒரு பெரிய ஒரு ஜெயண்ட் கம்பெனியோட ஓனர், பெட்ரோல் லாபியில் நீங்கள் இண்டல்ஜ் ஆகிட்டு இருக்கீங்க. இல்லைனா இந்த மாதிரி பெட்ரோல் லாபிக்குள்ளே இருக்கிற ஒரு நாட்டுடைய தலைவர் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக அந்த பண்ணுற தலைவனுக்கு எதிராக பரப்பிட்டு தான் இருப்போம் பொய் செய்திகளை. 2 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஒன்று, இந்த 3.5 லட்சம் கோடி லாஸ். உலகத்தில் 6ல் 1 பங்கு மக்கள் தொகை, 140 கோடி பேர் இருக்கிற ஒரு நாடு, அதுவும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பீக்கில் இருக்கிற நாடு, அதுடைய அந்த மார்க்கெட்டை நீங்கள் இழக்கணும். செகண்ட் ஆப்ஷன் ரொம்ப சிம்பிள், இன்ஃப்ளூயன்சஸ். நீங்கள் ஒரு பிஆர் ஏஜென்சி, ஒரு 10-100 ஏஜென்சியை எடுத்து இன்ஃப்ளூயன்சஸுக்கு காசு கொடுத்து, எத்தனால் போட்டால் வந்து எறும்பு வரும், எத்தனாலுக்குள்ளே தண்ணி இருக்குது, இன்ஜின் வீணாக போயிடும், ஆண்மை குறைவு ஏற்படும் கூட சொல்லுவாங்க நாளைக்கு. பீனட்டுங்க. உங்களுக்கு நடக்க போகிற லாஸோடு ஒப்பிடும்போது இது பீனட்டு. நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக எதாவது சூஸ் பண்ணுவீங்க. இன்றைக்கி இந்த ப்ராபகண்டா நடந்துகிட்டு இருக்குது. நான் சொல்லி வச்சுக்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு இது ட்ரெண்ட் ஆகும்போது இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் சேனல்லே போட்டு காட்டுங்க. ஃபாஸ்ட் பீடர் ரியாக்டருக்கு எதிராக இன்னும் கரெக்டாக 1.5 வருஷத்தில் கேம்பெயின் ரன் ஆகும். வாட் இஸ் ஃபாஸ்ட் பீடர் ரியாக்டர்? கல்பாக்கத்தில் ஃபாஸ்ட் பீடர் ரியாக்டர் கண்டுபிடிச்சாங்க. 500 வருஷத்துக்கு கரண்ட் நமக்கு. எக்ஸாக்ட்லி. கிரிட்டிகாலிட்டி இப்போ அட்டன் ஆகிடுச்சு. 3rd ஸ்டேஜ் வரப்போகுது. 3rd ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா யுரேனியம் இல்லாமல் தோரியத்தை வச்சு நம்மளால் கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். யுரேனியம் நம்மகிட்ட ஒரு கிராம் கூட இல்லை. தோரியம் கொட்டி கிடக்குது நம்ம கடற்கரையில். தோரியத்தை வச்சு நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கன்னியாகுமரியில் தோரியம் எடுக்கிறது வந்து எதிர்த்து நிறையா அமைப்புகள் வந்து போராடுறாங்க. எக்ஸாக்ட்லி. நீங்கள் தோரியம் வச்சு நீங்கள் வந்து கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அடுத்த 500 வருஷத்துக்கு கரண்ட்டு தேவை நமக்கு நாமளே செல்ஃப் ரிலையண்ட்டாக பண்ணிக்க முடியும். ஒரு பக்கம் இவி வெஹிக்கிளு, ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் கரண்ட்டு, ஒரு பக்கம் எத்தனாலு, மொத்தமாக செல்ஃப் ரிலையண்ட்டு. வெளிலேருந்து நமக்கு ஒன்றுமே தேவையில்லை. மொத்தமாக இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக மாறிவிடும். அதே போல் ரெனியூவபிள் எனர்ஜி, எல்லாமே ரெனியூவபிள் எனர்ஜி. இப்போ விடுவானா இந்த ஃபாஸ்ட் பீடர் ரியாக்டர் இருக்குல்ல, இந்த தோரியத்துலேருந்து மின்சாரம் தயாரிக்கணுன்ற விஷயம் இருக்குல்ல, இதை கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்லி தாங்க ஹோமி பாபா கொலை செய்யப்பட்டார். ஆமாம், நிச்சயமாக. டிஜே 360 சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரைம் மினிஸ்டருக்கு எதிராகவே கொலை சம்பவம் நடந்தது. அவர் தப்பிச்சார், ஜஸ்ட் மிஸ். பங்களாதேஷில் ஒரு அமெரிக்கா பழைய சிஏ ஏஜென்ட். அது இப்போ ஆமாம். நீங்கள் ஹோமி பாபா வந்து ஒரு மர்மமான முறையில் ஒரு ஃப்ளைட் கிராஷில் இறக்கிறதுக்கு ஒட்டுமொத்த ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லாரையுமே கொண்டாங்க. இது வந்து அமெரிக்காவினுடைய உளவுத்துறை செய்த வேலை என்று அந்த உளவுத்துறையில் வேலை செஞ்ச ஒருத்தர் புக்கில் எழுதுறாரு. ஆமாம். ஹோமி பாபா கொலை செய்யப்படார். எதுக்காக? அவர் கொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால் அப்பயே அது தயாரிக்கப்பட்டிருக்கும். எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்பயே நமக்கு வந்திருக்கும். நம்ம எவ்வளோ விஷயத்தை செமிகண்டக்டர் இழந்துட்டோம். க்ரையோஜெனிக் இன்ஜின் நம்பி நாராயணன் அவர்களை வந்து உள்ள தூக்கி போட்டு அந்த கொடுமை பண்ணானுங்க. க்ரையோஜெனிக் இன்ஜின் அப்பயே வந்திருந்ததுன்னா இன்றைக்கி ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு ப்ரைவேட் பிளேயர்ஸ்லாம் நம்ம அலோவ் பண்ணிட்டோம். ப்ரைவேட் அதில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க பார்த்தீங்களா? நான் டேங்கில் நோட சொல்கிறேன் பாருங்கள். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். திடீர்னு ஒரு நாள் பார்க்குற மெசேஜில், சார் இஸ்ரோவிலேருந்து 4000 சயின்டிஸ்ட் வந்து ரெசிக்னேஷன் கொடுத்தாங்க. 4000 ஆனந்த். ஒன்றுமே புரியல. ஏன்டா இந்த நியூஸ் வருது? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அந்த நியூஸ் வரும்போது எனக்கு ஸ்கைரூட் வந்து ஒரு சேட்டலைட், அதாவது நீங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு விண்வெளித்துறையில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது. ஒரு சேட்டலைட்டு இல்லை வந்து இந்த ராக்கெட் இதெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது. சின்ன வயசில் எல்லாருக்கும் அதில் ஒரு ஆர்வம் வரும். எப்படி போலீஸ் வேலைக்கு போகணும்னு சொல்கிறோமோ அது மாதிரி விண்வெளித்துறைக்கு போகணும் நம்ம ஒரு பீரியட் சொல்லியிருப்போம். ஆனால் நமக்கு ஒரே ஆப்ஷன் இஸ்ரோ மட்டும்தான். ஒன்று நீங்கள் இஸ்ரோவுக்கு போனால் அதெல்லாம் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. உலகத்தில் எல்லா நாடுகளும் ப்ரைவேட் பிளேயர்ஸாக அலோவ் பண்ணுறாங்க.
நீங்கள் எலான் மஸ்க் இருக்கிறாரு, சைனாவில் எல்லா கண்ட்ரீஸ்லையும் எந்த கண்ட்ரியுமே ப்ரைவேட் பிளேயர்ஸை அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்கிற நாடு இல்லை. இந்தியா மட்டும்தான் அப்படி ஒரு பாலிசி டிசிஷன் வச்சுருந்தது. இப்போ அதை லிஃப்ட் பண்ணி முதல்ல ஸ்கை ரூட்டுன்னு ஒரு ஸ்டார்ட் அப் வந்து முதல்ல ஒரு ப்ரைவேட் பிளேயருடைய ஃபஸ்ட்டு சேட்டலைட்டை கொண்டு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறுவுது. 2018 பிரதமர் கையெழுத்து போடுறாரு பிரைவேடைசேஷன். எக்ஸாக்ட்லி. ஏர் ஸ்பேஸில் இல்லை, இட் இஸ் நாட் as if privatization, allowing the private players. It is not privatization. இஸ்ரோ தான் அந்த இதை வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் இது பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ தட் வந்து இந்த ஸ்கை ரூட்டு சேட்டலைட்டை விடுறதுக்கு கரெக்டாக 40 நாளைக்கு முன்னாடி இந்த கேம்பெயின் ரன் ஆகுது. ஏன்னா இது போய் சேர்ந்துடக்கூடாது இதுக்கு முன்னாடி. அப்போ நமக்கு தெரில, இன்னும் அங்கே இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு, ஸ்கை ரூட்டு சேட்டலைட்டை விட போகிறான், நமக்கு தெரில. ஆனால் ப்ராப்பகேட்டா பண்ணுறவன் அதை ஆரம்பிக்கிறான். சார் ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்துருச்சுன்னா சார் இஸ்ரோ சயின்டிஸ்ட்லாம் வந்து பேப்பர் போட்டு அந்த கம்பெனிக்கு போயிடுவாங்க சார். இப்போது இஸ்ரோ சயின்டிஸ்ட்லாம் சம்பளத்துக்காக வேலை பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. டெடிகேட்டட். இப்போ அவங்க உண்மையிலே பணத்துக்கு ஆசைப்படுறவங்களா இருந்தால் எத்தனை ஃபாரின் கம்பெனி நாசாவுக்கு போயிருக்கலாம், ரஷ்யாவுக்கு போயிருக்கலாம், சைனாவுக்கு போயிருக்கலாம். அவங்க எல்லாமே வந்து ஒரு தேசப்பற்றோட வேலை செய்கிறவங்க. அவங்க வந்து சார் ப்ரைவேட்டில் சரி ஒரு 2-3 பேர் போகிறாங்கன்னே வச்சுக்கோங்க, அந்த இடம் இன்னும் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு இளைஞனுக்கு கிடைக்க போகுது. இல்லை, அவங்க போகிறவங்களும் ஸ்கை ரூட்டுக்கு தானே போகிறாங்க. அதுவும் நம்ம இந்தியாவுக்கு பெருமை தானே சேர்த்துருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரைவேட் பிளேயர்ஸ் உள்ளே வந்துட்டான்னு வைங்களேன், இது உலகத்தில் சேட்டலைட்டை நிறுத்தி கொடுக்குறதுக்கு நம்பர் 1 அந்த மார்க்கெட்டில் யார் நம்பர் 1 மோனோபோலினா இந்தியா. நாட் சைனா, நாட் அமெரிக்கா, நாட் வேறு எனி அதர் கண்ட்ரி. இப்போ இது மற்றவனுக்கு குத்துமா குத்தாதா, உடனே சயின்டிஸ்ட் எல்லாம் போகிறாங்க. அப்போ ஒரு நரேட்டிவ்க்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு இல்லை, அதான் இதை நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை. ஆனால் யங்ஸ்டர்ஸ்கிட்ட எது போய் சேருது, உங்களுடைய உண்மை போய் சேர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ பேசிகிட்டு இருக்கோம், இதை கட் பண்ணி ரீல்ஸாக போடுவோம். நீங்கள் போய் பேசுங்க, நான் போய் பேசுகிறேன். நான் என்ன சொல்கிறேங்க, அல்காரிதம் தான் அப்படின்னா ஏன் அந்த அல்காரிதத்தை நம்ம கைப்பற்ற முடியாதா? பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நம்ம நினைக்கிற அளவுக்கு இளைஞர்கள் வந்து அப்படியே நான் வர்றதெல்லாம் நம்பிடுறேன் அப்படின்ற மாதிரியும் இல்லை. ஒத்துக்கிறேன். அதே போல் எல்லா ஜென்ஸியும் பிஜேபிக்கு எகென்ஸ்டாக இருக்காங்கன்றது ஒரு ஃபேக் நரேட்டிவ். ஒத்துக்கிறேன். இன்றைக்குமே மேஜர் பர்சன்டேஜ் ஆஃப் ஜென்சி 2K ஜென் ஆல்ஃபா வந்து வித் பிஜேபி. இங்கே நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், சேட்டலைட் சேனலாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன்ஸை திருப்பி கூப்பிட்டுட்டே இருக்கிறது காரணம் என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி மேலே இருக்க ட்ராக்ஷன். இட்ஸ் ஒர்க்கிங். நாம் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். நம்ம வந்து சேர்க்குற விதத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். ஈவன் நான் யோசிச்சுட்ருக்கேன் எப்படி சேர்க்கலாம். ஈவன் நான் வந்து முன்னாடிலாம் பசங்க சொல்லுவாங்கன்னா, இதை நீ டக்குன்னு ஒரு செல்ஃபி வீடியோவை போடுங்கண்ணா. ஏன்பா என்னப்பா இன்ஃப்ளூயன்சர் மாதிரி என்ன வீடியோ போட சொல்கிறீங்க, நாட் யூடியூபர், நாட் இன்ஃப்ளூயன்சர் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஆனால் பார்த்தா எங்கள் தலைவனே வந்து டக்குன்னு ஒரு வீடியோவை போட்டு விட்டு எங்களை எல்லாத்தையும் ஷாக் பண்ணி விட்டார். மோடிஜி ஒரு வீடியோ ஒன்று போட்டார் ஷாக் ஆகிட்டேன். பிஎம்ஏ போகிறாரு, நம்மளாம் ஏமாத்துறோம். அதுலேருந்து நான்லாம் இப்போ முன்னாடிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேன். ஸ்டேட்மெண்ட் போட்டு லெட்டர் பேடை போட்டு ட்விட்டரில் வெளியிடுவேன், அப்புறமா பத்திரிகைகள்லாம் அனுப்பி போடுவேன். இப்போல்லாம் ஒன்றுமே எனக்கு தோணுச்சுன்னா டக்குன்னு நான் எங்கே இருக்கணும் தெரியாது, மைக்கு கூட பார்க்குறது கிடையாது, நானே வீடியோ போட்டு கொடுத்துட்றது. நிச்சயமாக. இப்போ நிறைவு கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி அமைச்சரவையில் கூட எல்லா அமைச்சரும் வாரத்துக்கு ஒரு கல்லூரிக்கு போகணும், அங்கே இருக்கிற பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. ஒரு நல்ல விஷயம் தான். உலகத்தில் எந்த ஒரு அரசாங்கமும் இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயம். எல்லா கவுன்சில் மினிஸ்டர்ஸும் போய் பேசணும், அவங்க சொல்கிறதை கேட்கணும், பேசணுங்கிறத விட சொல்கிறதை கேட்கணும் அப்படிங்கிறது வெரி குட். அதுக்கு வாழ்த்துக்கள். நிறைவு கேள்வி, 100 நாட்கள் தாவேகா ஆட்சி எப்படி இருக்குது? பிரதமராக கனவு காண்கிறார் விஜய் அப்படிங்கிறது வட இந்தியாவில் பரப்பப்படும் ஃபேக் நியூஸு, குறிப்பாக பிஜேபி வாக்காளர்களை டார்கெட் செய்து பரப்பப்படும் ஃபேக் நியூஸ், இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு நான் சொல்கிறேன் இந்த பியூர் இந்த நரேட்டிவ் அல்காரிதம் மார்க்கெட்டிங் இதுக்குள்ளே போகிறாங்க. ஹிந்தியில் பார்த்தா நிறைய ரீல்ஸ் வருது, கியூட் சிஎம் அப்படி இப்படின்னு ஹிந்தியில். அதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம் ஒரு விதத்தில். ப்ரைவேட் ஆங்கிளில் க்யூட்டாக இருக்காருன்னு வச்சு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா பணமே கட்ட தேவையில்லைன்னு விஜய் ஒன்று போட்டார். அதே போல் அந்த ரேப் இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, இந்த போக்சோ கேஸில், அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஜி வந்து சிரிப்பாங்க இன்சென்சிபிளாக. ரொம்ப ப்ரோவோக் ஆச்சு, ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப இரிட்டேஷனாக இருந்தது அந்த அம்மா நடந்துகிட்ட விதம். அவங்க மேலே இவர் ஒரு மெமோ கூட கொடுக்கல. ஆனால் ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு ரீல்ஸ் வருது. ஸோ இந்த ரீல்ஸில் அவங்க வந்து அதை அப்படியே நடத்திக்கிறாங்க. இல்லை, நான் இது எல்லாத்தையும் கூட நான் பிரமிச்சு பார்க்கல. நான் ஒரு ரீல் பார்த்தேன், அதில் தான் நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். உங்களுக்கு வேறு ஹிந்தி தெரியும் வேறு. என்னென்னா, ஒரு அம்மா, அவங்க ஒரு முஸ்லீம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், ஒரு ரீலுக்கு 60,000 வாங்குறாங்க. அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் தம்பி இங்கேருந்து மெசேஜ் அமைச்சு கேட்டப்போ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, நான் 60,000 வாங்குகிறேன். 1 மாதம் தான் வச்சுப்பாங்களாம், அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிவிடுவாங்க அந்த வீடியோ.
அந்த 60,000க்கு 1 மந்த் தான் அதுக்கு வேலிடிட்டி. அவ்வளோ வியூஸ் வருது. ஆமாம். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா தளபதி விஜய் என்ன பண்ணாரு தெரியுமா? மோடியை கூப்பிட்டு மிரட்டியிருக்காரு. என்ன மிரட்டியிருக்காரு? ஜியோ ரீசார்ஜ் விலையில ₹1 நீங்கள் ஏற்றுனீங்கன்னா முகேஷ் அம்பானியை நான் வந்து உண்டில்லன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மோடியே ஆடி போயிட்டார் அப்படின்னு சொல்லி. இது எந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு இந்த நியூஸ் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேங்க இந்த விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரானது ஒரு பெரிய ஈவன் என்னை போல ஆளுங்களுக்கு நிறைய ஹை ஓப்பனிங் தான். இது இந்த அளவுக்கு சோஷியல் மீடியா அந்த அல்காரிதம் வந்து வேலை செய்யுதுன்றதெல்லாம் அப்போ தான் புரிஞ்சுது. ஏன் சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, அவர் மேலே ஒரு நம்பிக்கையுமே பெண்கள் இளைஞர்கள்லாம் வச்சுருக்காங்க. பில்ட் பை சோஷியல் மீடியா. மேபி பில்டு பை ப்ளஸ் அவர் 30 வருஷம் ஒரு ஃபீல்டில் இருந்திருக்காரு, அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. நம்ம சோஷியல் மீடியாவை அவர் பயன்படுத்தினாருங்கிறத ஏற்றுக்கலாம். பட் அது மட்டும் தான்ங்கிறது எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன். ஆக்சுவலாக நீங்கள் திமுக வந்து நல்லாட்சி கொடுத்துருந்ததுன்னா இவங்க எவ்வளோ முக்கியம் இருந்தாலும் இவங்க வந்திருக்க முடியாது. பட் ஆனால் திமுக மேலே இருக்க வெறுப்பு, அரகன்ஸ் அவங்க காட்டின. இப்போ பொன்முடி இப்போ பேசுகிறாரு பாருங்க, அந்த பட்ட நாம மேட்ருக்கு அப்படியே மன்னிப்பு, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, இந்த பேச்சு நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எங்கே போச்சு? அவ்வளோ ஆணவம். சட்டையில் 2 சொட்டு சோறு சேறுபட்டதுக்கு இந்த சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டி மாதிரி போட்டு இருவேல்பட்டுன்ற ஒரு கிராமத்தையே நசுக்குனாங்க. அவ்வளோ டார்ச்சர். நான் ஹியூமன் ரைட்ஸ் வரைக்கும் போய் அது இது பண்ணேன், கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவ்வளோ கொடூரமாக பண்ணாங்க. இப்போது நீங்கள் ஆட்சி, இந்த தாவேக்காவுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டிங்க. திமுகவை தூக்கி எறிய வேண்டும் என்று மக்கள் என்னென்ன காரணங்களுக்கெல்லாம் முடிவு செய்தார்களோ அந்த காரணங்கள் எல்லாம் தாவேக்கா ஆட்சியில் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது வந்து இல்லைங்க, அஸ்வத்தாமன் வந்து பிஜேபி லீடரு, அவர் வந்து தாவேக்காவை குறை சொல்கிறதுக்காகவே இதை கன்சீவ் பண்ணுறாரு அப்படின்னு இல்லை. நான் அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் பாராட்டியிருக்கேன். சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கூட நான் பாராட்டியிருக்கேன். பாராட்டினப்போ நிறைய பேர் வந்து என்னங்க எப்படி பாராட்டுறீங்கலாம் கேட்டிருக்காங்க. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழக மக்களைப் போல் நானும் எதிர்பார்த்தேன், குறைந்தபட்சம் இந்த மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணுவீங்க அப்படின்னு. என்னென்ன பிரச்சனை? ட்ரக் ராமிஃபிகேஷன், போதைப்பொருள் பரவல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பெண்களுக்கு எதிரான வன்முறை, அதில் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவில் குடிமக்களை தாக்குகிற காவல் நிலைய மரணங்கள். ஏன்னா நீங்கள் முதல்ல விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு பெரிய போராட்டமே அஜித் குமாருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரொட்டஸ்ட், நாட் எ பிக் ப்ரொட்டஸ்ட், அதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரொட்டஸ்ட். ஆனால் இன்றைக்கி தஞ்சாவூரில் நடந்திருக்க சம்பவம் பாருங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொழுப்பெடுத்து போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. பேனரை கீச்சிட்டு அதுக்காக நாங்கள்லாம் ரோட்டில் நடக்கூடாது. போலீஸ் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்கள அடித்து வெளில துரத்திடணும், ஜீப்பில் ஏற்றி போட்டுருக்கணும். இல்லை குறைந்தபட்சம் உங்களுக்கு அவங்கள பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னா இந்த பையனை, இந்த 2 பசங்களை மட்டுமா அதை எப்பா ஃபஸ்ட்டு பைக்கை மறிக்கிறீங்க, அவங்களாம் போட்டு அடுத்த பைக் கூட மறிச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பி விட்ருக்கலாம். அந்த பையனை போய் அறையிறாங்க, அவன் திருப்பி அறையிறான். அதில் அந்த பையன் பண்ணது தப்பா அப்படின்னா நீ போய் அறையவ, அவன் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குற? உனக்கு அந்த பையன் போலீஸ் அறையிறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னா போலீஸ் அந்த பையனை அறையிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? இங்கே தமிழ்நாட்டில் என்னென்னா போலீஸ்னால் எல்லாரையும் அடிக்கலாம். யார் சொன்னால் எல்லாரையும் அடிக்கலான்னு? எவனையும் நீ கை வைக்கக்கூடாது. உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நீ யார் மேலே கை வைக்கிறதுக்கு? இது வந்து அண்ணல் அம்பேத்கர் எங்களுக்கு எல்லாருக்கும் அடிப்படை உரிமை கொடுத்துருக்காரு. நீ யார்? எங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு எங்களே வந்து அடிப்பியா? நீங்கள் அப்படியே இது நடந்துகிட்டு இருக்கிற அதே காலகட்டத்தில் மதுரையில் ஒரு ஆட்டோ பார்க்கிங் பிரச்சனை. அதில் அஃபென்ஸே கிடையாதுங்க, எஃப்ஐஆரே போட முடியாதுங்க. அதுக்கு ஒரு கோயில் பூசாரியை கொண்டு போய் அடித்து கொண்டுட்டாங்க. நீங்கள் ஆட்டோ, இப்போ நான் ஒரு ஆட்டோவை கொண்டு போய் யாரோ வீட்டு முடி விட்டுருப்பாங்களா? அவன் என்ன ஒரு 30,000 40,000 லஞ்சம் கொடுத்துருப்பானா? இவ்வளோ தானே. அதுக்கு ஒருத்தனை கொல்லுவீங்களா? ஒரு கூலிப்படையை வச்சு கொலை பண்ணணுன்னா கூட பல லட்சங்கள் ஆகும். நீங்கள் போலீஸை வச்சு கொலை பண்ணால் ஈஸியாக கொலை பண்ணிடலாம். இது தானேங்க அந்த அஜித் மேட்டர் நடந்தது. அதுக்கு தானே நீங்கள் விஜய் அவர்கள் வந்து போராடினீங்க. இதுக்கு நீங்கள் கேட்கலன்னா எப்படி? குறைந்தபட்சம் கண்டிப்பாக அந்த பையன், அந்த தஞ்சாவூர் பையன் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பான். கழுத்தை பிடிச்சி நெரிச்சு போலீஸ் எல்லாரும் கண்ணுமணி எடுத்துகிட்டு போனாங்களே அந்த தஞ்சாவூர் பையன் ஆகாஷ், அவன் தாவேக்காக தான் போட்டிருப்பான். அவனு கூட காப்பாற்ற மாட்டிங்களா? பெண்களுக்கு எதிரான வன்முறை, போதைப்பொருள் பரவல், காவல் நிலைய மரணங்கள், எதுக்குமே இவங்க நடவடிக்கை எடுக்கலை. இவங்க சொன்ன எதையுமே இவங்களால் செய்ய முடியல. குறைந்தபட்சம் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது கூட இவங்களால் நடத்த முடியல. இதெல்லாம் மேஜர் ரீசன்ஸ் திமுகவை தூக்கி எறிவதற்கான முக்கியமான காரணங்கள். எல்லா காரணங்களும் அப்படியே இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை அட்ரஸ் பண்ணு. நான் உங்களை குறை சொல்கிறதுக்காக மட்டும் சொல்லலை, இதை பண்ணுங்க, பாராட்டுறேன்றேன். எத்தனைப்பு மக்களுக்கு பிரச்சனை எல்லாம் தடுத்து நிறுத்த தான் உதயநிதியை கைது பண்ணார். இல்லை, உதயநிதியை கூட ஒழுங்காக கைது பண்ணலைங்க. நீங்கள் கைதே பண்ணலை. இது உதயநிதியை வந்து நீங்கள் வந்து போகிறீங்க, அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து கருணாநிதியை அரெஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் போல்டாக நடவடிக்கை எடுத்துருக்கணும்.
நீங்கள் வந்து நான் பெயிலபிள் செக்ஷன் இருக்குது, விமன் ஹராஸ்மெண்ட் இருக்குது, விமன் ஹராஸ்மெண்ட் அதர் ஆக்ட்னும் போது அதுவுமே நான் பெயிலபிள் தான். நான் பெயிலபிள் செக்ஷனுக்கு ஸ்டேஷனில் பெயில் கொடுக்குறேன்றீங்க, அதையும் ஹைகோர்ட்டில் சொல்கிறீங்க, ஹைகோர்ட் அதையும் கேட்கல. ரிமாண்ட் ஆகாத அக்யூஸ்டுக்கு ஹைகோர்ட்டில் பெயில் கொடுக்குறாங்க. கேலி கூத்தா இல்லை? சரி, வேற ஒரு குடிமகனுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்களா? சார், ஏபி பெட்டிஷன் ஏபிக்கு கிராண்ட்டு பெயிலுக்கு, ஆனால் ரிமாண்ட் இல்லாத அக்யூஸ்டுக்கு. ஆனால் பிராண்டிங் பண்ணிட்டாங்களே, நான் உதயநிதி மேலேயே கை வச்சிட்டோம், பாத்தியா விஜய் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு சொல்லி. மக்கள் யோசிக்கல பாருங்களேன். அவரை லாக்அப்பில் வைக்கல, கம்பி எண்ணெய் வைக்கல, ஒரு நாள் கூட ஜெயிலில் உட்கார வைக்கல. இங்கேருந்து வண்டியில் கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்ட ஸ்டேஷனுக்கு கொண்டு போகல, வேற ஏதோ அந்த பாதியிலே வந்து அவருக்கு அதுக்கு மேலே போர் அடிக்குதுன்ட்டு அங்கேயே நிப்பாட்டி அங்கேயே ப்ராசஸை முடிச்சுட்டு நான் பெயிலபிள் செக்ஷனுக்கு ஸ்டேஷனில் பெயிலை கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. இது சாதாரண ஒரு குடிமகனுக்கு சாத்தியமானு கேட்குறேன். ஒரு ஏபி பெட்டிஷனை வந்து இல்லைங்க ரொம்ப அர்ஜென்ட்டுங்க, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்க, அஃபென்ஸ் சொன்னால் அவ்வளோ பெரிய அஃபென்ஸ் கிடையாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணும்போது, இதே உதயநிதி அவர்களுக்கு கிடைத்த அந்த ப்ரிவிலேஜ் சாதாரண ஒரு குடிமகனுக்கு கிடைக்குமா? இங்கே ஏபி பெட்டிஷன் பெயிலாக மாறி வருது ஆர்டரு. அந்தளவுக்குலாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கேட்கல. ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருப்பாங்க சார், ஒரு வாரத்தில் செத்துற மாதிரி இருக்குது சார், லாஸ்ட் பெட்டு சார், உள்ளே இருக்காங்க, தயவு செஞ்சு இன்டரிம் பெயிலாவது கொடுங்க. எத்தனை கேஸு? இது கண்டெம்ட்லாம் வராது, யாரும் பார்க்குறவங்களாம் யோசிக்க வேணாம். கண்டெம்ட் ஃபேர் கிரிட்டிசிசம்லாம் இருக்குது. நீங்கள் நான் 1000 கேஸ் எடுத்து காட்டுவேன், 1000 கேஸ் எடுத்து காட்டுவேன், நான் என்னுடைய கேஸ் எடுத்து காட்டுவேன். ஈக்குவாலிட்டிங்கிறது எப்படிங்க நம்பிக்கை வரும்? ஜஸ்டிஸ் ஷுட் பி மேனிஃபெஸ்ட்லி டன் இல்லையா சார்? எதிர்க்கட்சி தலைவர் சார், அவருக்கு ஒரு மாதிரி, சாதாரண ஆட்டோக்காரன் சார், நீ எத்தனை நாள் வேணா உள்ளார், என்ன இது? இதுக்காக அண்ணல் கான்ஸ்டியூஷன் வச்சார், இதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை காப்பாற்றுறதுக்காக கோர்ட் ஆஃப் ஹைகோர்ட்ஸ்லாம் வந்தது, கோர்ட்ஸ் ஆஃப் டெக்கோரம் இதுக்காக வந்தது. ஜஸ்டிஸ் ஷுட் பி மேனிஃபெஸ்ட்லி டன். லா காலேஜில் ரசித்து நான் படித்த இடியம் அது. அங்கே நீதி கிடைக்குதுன்னு மக்களுக்கு தெரியணும், உணரணும். அவன் அந்த அந்த கேஸில் சம்மந்தம் இல்லாதவெல்லாம் உணரணும். ஆனால் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஜஸ்டிஸ் வந்து நடந்தால் மட்டும் பத்தாதான், நடக்குதுன்னு வெளியில் தெரியணுமா? ஸோ அதுவும் அதே திமுக 2.0 அப்படிங்கிறது தான் நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ இவ்வளவு நேரம் தந்து எங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் அளித்ததுக்கு மிக்க நன்றி. நேர்களே, மற்றொரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்க்கு TJ360 சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.